ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கோடு தூக்கி. ஸோ 365 டேஸ் கோடிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே 40க்கான ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கம்பேர் டூ வெர்ஷன்ஸ். ஸோ இந்த வெர்ஷன் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ ஒரு ஆப் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அது இனிஷியலாக லான்ச் ஆகும்போது அதுக்கு ஒரு வெர்ஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன்ஸ் அப்டேட் வர வர அதோட வெர்ஷன் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு 2 வெர்ஷனை வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த 2 வெர்ஷனில் எது வந்து அந்த 2 வெர்ஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரு அவுட்கம்மை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வெர்ஷன் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து 1.0 அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பர் எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னா 1.1 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 1.1 ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அதோட வெர்ஷன். அதுக்கு கீழே ஏதாச்சும் நம்ம அப்டேட்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சப் நம்பர் வந்து ஆட் பண்ணுவோம் டாட் வச்சு. இப்போ இந்த 1.1ல் சம்திங் ஏதோ ஒரு அப்டேட்டோட போகிறோம்னா அதுக்குள்ளே ஒரு டாட் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இது எத்தனை லெவல் ஆஃப் நம்பர்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கான்டெக்ஸ்டுவல் இது. ஸோ அது ஒரு இப்போ ஆப் வெர்ஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். இது எல்லாமே அதோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராப்ளமில் வந்து என்ன அப்படின்னா, எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் கொடுக்கலாம். இப்போ 1.1.1.1 அப்படின்னு எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் நமக்கு இன்புட் வந்து வரலாம். அது நமக்கு மேட்டர் இல்லை. நமக்கு வந்து 2 வெர்ஷன் அந்த மாதிரி வரப்போகுது. அந்த 2 வெர்ஷனை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெர்ஷன் 1 வந்து 1.0.1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு வெர்ஷன் வந்துட்டு 1, ஜஸ்ட் 1. ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி இது ரெண்டுலையும் கம்பேர் பண்ணி இப்போ வெர்ஷன் 1 வந்து இது வந்து வெர்ஷன் 1, இது வந்து வெர்ஷன் 2. ஓகே, இப்போ வெர்ஷன் 1ஐயும் வெர்ஷன் 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ வெர்ஷன் 1 வந்து வெர்ஷன் 2வை விட சிறுசாக இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னா ரிட்டர்ன் வந்து -1 அப்படின்னு நமக்கு வரணும். ஓகே, அதுவே வெர்ஷன் 1 வெர்ஷன் 2வை விட கிரேட்டர் தானாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து 1 வரணும். வெர்ஷன் 1ம் வெர்ஷன் 2வும் ஈக்குவல் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து 0 வரணும். ஓகே, ஸோ கொடுத்துருக்க வெர்ஷன் 1 வெர்ஷன் 2வோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா -1, வெர்ஷன் 1 வெர்ஷன் 2வோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா +1, வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 சேமாக இருந்துச்சுன்னா 0. இதுதான் நமக்கு வந்து அவுட்புட் வரணும். ஸோ இப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் வெர்ஷன் 1 வந்துட்டு வெர்ஷன் 2வை விட பெருசு. ஏன் அப்படின்னா இப்போ இங்கே வந்து 1ன்னு இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து என்ன இருக்குது, 1க்கு அப்புறம் சில ஒரு வெர்ஷன் வந்திருக்கு 0.1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 1க்கு அப்புறம் வந்த வெர்ஷன் தான் வெர்ஷன் 2. அப்போ இதோட அவுட்கம் அதாவது வெர்ஷன் 1 வந்து வெர்ஷன் 2க்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அப்போ இதுக்கு அவுட்புட் என்னன்னா 0. சரி, ஸோ இதுக்கு அவுட்புட் என்ன அப்படின்னா 1. ஓகே, ஸோ இதுக்கு அவுட்புட் வந்து 1 வரணும். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7.5.2.4. ஓகே, இந்த பக்கம் 7.5.3. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் எது வந்து இது வந்து வெர்ஷன் 1, இது வந்து வெர்ஷன் 2. அகைன் வெர்ஷன் 1ஐயும் வெர்ஷன் 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் வெர்ஷன் 1 முன்னாடி வந்துச்சா வெர்ஷன் 2 முன்னாடி வந்துச்சா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம பார்த்தா தெரியுது வெர்ஷன் 7.5.2 இங்கே வந்து 7.5.3. அப்போ என்ன அர்த்தம்னா 7.5.3 தான் அடுத்து வந்திருக்கும். இப்போ வெர்ஷன் 2 தான் வந்து நமக்கு வந்து பெருசு. அப்போ நமக்கு அவுட்புட் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா -1 அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது வந்து 1.1.1, இது வந்து வெர்ஷன் 2 வந்து 1.1.1. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியுது இது ரெண்டும் சேம் தான். ஸோ சேமாக இருக்கிறப்ப நமக்கு அவுட்புட் வந்து 0. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட அவுட்புட் வந்து ஒர்க் ஆகணும். இந்த இதுக்கான லாஜிக் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதோட கம்பேரிசன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். பட் இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரெண்டும் வந்து சேம் லென்த்தில் இருக்காது. இப்போ சேம் லென்த்தில் இருக்கிற எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1.1.1, அதே மாதிரி இங்கிட்டும் 1.1.1. ஸோ இதில் வந்து மூணு வெர்ஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக, இது ஒரு இது இந்த 1, இங்கே இருக்குது 1, இங்கே இருக்குது 2, 3. ஸோ இங்கே 3 வெர்ஷன் நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கிட்டும் 3 இருக்குது. ஸோ 3ல் இருக்க எல்லா நம்பர்ஸும் 1 தான். ஓகே, அப்போ எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா 2 வெர்ஷனும் சேம் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த இதில் ரெண்டோட லென்த்தும் வந்து நமக்கு சேமாக இல்லை. இதில் வந்து டோட்டலாக 3 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 1 தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணுறது எப்படி பண்ணுறது? ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமைனிங் ஸ்பேசஸை அந்த இடத்துல 0 இருக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ மொத்தமாக இதில் வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து 1 தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1.0.1 இங்கே அப்படியே வச்சுக்கிறோம்.
இந்த பக்கம் என்ன பண்ணிக்கிறோன்னா 1.0.0 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த பக்கமும் 1 இருக்குது, இந்த பக்கமும் 1 இருக்குது. ஸோ அடிச்சாச்சு. இங்கே 0, இங்கேயும் 0 அடிச்சாச்சு. ஸோ இப்போ மீதி என்னென்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ 0க்கு அப்புறம் தான் 1 வந்துருக்கும் கரெக்டாக. அப்போ இதுக்கு வந்து வெர்ஷன் 1 தான் வெர்ஷன் 2வோட பெருசு. ஓகே, வெர்ஷன் 1 வந்து வெர்ஷன் 2க்கு அப்புறம் தான் வந்திருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது ரிமைனிங் ஸ்பேஸ்க்கு நம்ம 0 ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7, 5, 2, 4 இங்கிட்டு 7, 5, 3. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம். இப்போ இதில் வந்து 4 இருக்குது, இதில் வந்து 3 தான் இருக்குது, 3 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறதுல கடைசியில் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணலாம். ஸோ 7 7 சேமாக தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. 5 and 5 சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு தெரியுது 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஓகேவா, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணும்போது சேமாக இல்லை. அப்போ சேமாக இல்லைன்றப்ப 2 வந்து 3 இங்கே இருக்குது. அப்போ 2க்கு அப்புறம் தான் 3 வந்திருக்கும். அப்போ வெர்ஷன் 1 வந்து லெஸ் தென் வெர்ஷன் 2. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு வந்து நமக்கு அவுட்புட் வந்து -1. ஓகே, வெர்ஷன் 1 வந்து வெர்ஷன் 2வோட சிறுசு. நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. இந்த 4ஐயும் 0வையும் நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மேஜர் வெர்ஷனே நமக்கு சிறுசாகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 1 1 1, இங்கேயும் 1 1 1. ஓகே, ஸோ இதில் வந்து இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணுறோம். 1 இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1. ஸோ அப்போ நம்ம வந்து இது ரெண்டும் சேம் வெர்ஷன். ஸோ இதுக்கப்புறம் இதில் எது செக் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து லாஜிக். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 0 ஆட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓரளவுக்கு லாஜிக்காக டிஸ்கஸ் பண்ணோம். கோடிங் லெவலில் நம்ம அல்காரிதம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஓகே, ஸோ இது எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த பக்கம் நம்ம கொடுக்குறத வந்து டாட் யூஸ் பண்ணி அதை ஒரு அரேவாக நம்ம மாற்றிக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7 5 2 4 அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை நம்ம வந்து ஒரு அரேவாக நம்ம மாற்றிக்கணும். எப்படி மாற்றணும், இந்த டாட்டை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன இருக்குது 7 5 2 4. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் 7 5 3 இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அரேவாக மாற்றிக்கலாம். ஸோ 7 5 3. ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து 4 எலிமெண்ட்ஸ், இதில் வந்து 3 எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு லூப் போட போகிறோம். அந்த லூப் வந்து 4 டைம்ஸ் வந்து ரன் ஆகணும். ஸோ அப்போ வந்து லூப் I 0லேருந்து 3 வரைக்கும், 0லேருந்து 3 இண்டெக்ஸ் வரைக்கும் நடக்கணும். ஓகே, இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து இதுலேருந்து ஒரு நம்பர் எடுக்கணும், இதுலேருந்து ஒரு நம்பர் எடுக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து மேபி நம்ம அரே 1ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து அரே 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அரே 1 வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ எலிமெண்ட் 1, ஸோ A1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அரே 1லேருந்து நம்ம I எடுப்போம். ஓகேவா. இதே மாதிரி A2 நம்ம எடுக்கணும். ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐங்கிறது இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த அரே 1ஓட லென்த்துக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அது செக் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ இந்த அரே ஆஃப் I எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த I லெஸ் தென் அரே ஆஃப் ஓட லென்த் தான் நம்ம செக் பண்ணோம். ஏன்னா அந்த அரேக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வேல்யூ எடுக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரேக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம அந்த கொடுத்துருக்க வெர்ஷனில் ஈக்குவல் வெர்ஷன்ஸ் கொடுக்கலன்னா அந்த இடத்துல நம்ம 0 தானே ஃபில் பண்ணுறோம். அதனால் நம்ம இங்கே 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதே தான் இங்கேயும் I அரே 2ஓட லென்த்து கொஷின் மார்க் அரே ஆஃப் 5. ஸோ இந்த இடத்துல 2, இங்கே வந்து 1, ஸோ 0. ஓகேவா. ஸோ இதுலேருந்து ஒரு எலிமெண்ட், இதுலேருந்து ஒரு எலிமெண்ட், ஒன்லி அங்கே அந்த அரேயில் அந்த எலிமெண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா நம்ம அதை வந்து 0ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இஃப் A1 வந்துட்டு லெஸ் தென் A2, அதாவது இந்த 7ம் இந்த 7ஐயும் கம்பேர் பண்ணுறோம். ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதேமாதிரி 5ஐயும் கம்பேர் பண்ணுறோம், ஈக்குவலாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போ 2ம் இங்கே 3யும் லெஸ் தென்னாக இருக்குது. ஸோ லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா ரிட்டன் -1. ஏன்னா வெர்ஷன் 1 தான் வந்து முன்னாடி வந்திருக்கும், வெர்ஷன் 2 தான் பின்னாடி வந்திருக்கும். ஸோ ரிட்டன் -1. அதே தான் எல்ஸ் A1ம் A2ஓட பெருசாக இருந்துச்சுன்னா ரிட்டன் 1. ஓகே, ஸோ இப்போ ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ரிட்டர்ன் 0. ஓகே, ஸோ ஸோ அவ்வளோதான். ஸோ ஓரளவு நம்ம என்ன பண்ணுறோம்னா கொடுத்துருக்கதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அரேவாக மாற்றுறோம். மினிமம் லெவல் ஆஃப் இருக்கு இல்லையா, இந்த 7 5 2 4ன்னு இருக்குல்ல, மினிமம் இதில் வந்து 4 தான் பெருசு, 3 சிறுசு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 ஆட் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்காக தான் இங்கே வந்து ஆர் கண்டிஷனில்
நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டிருக்கோம். அந்த லென்த்துக்குள்ளே இல்லை அப்படின்னா நாங்கள் ஒரு 0 ஆட் பண்ண மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த லாஜிக் புரிஞ்சிச்சு அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே கோட் பண்ணுங்கள். கோடிங் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே கைஸ், பேக் டு விஎஸ் கோட். ஸோ இது வந்து 2 வெர்ஷனை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் கம்பேர் வெர்ஷன்ஸ். ஓகே, ஸோ கம்பேர் வெர்ஷன். ஸோ நமக்கு வந்து இங்கே 2 வெர்ஷன் வந்து ஸ்ட்ரிங்காக வரும். ஸோ வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2. ஸோ நம்ம என்ன அவுட்புட் பண்ண போகிறோம்னா ஒரு நம்பர் தான் அவுட்புட் பண்ண போகிறோம். ஸோ 1 -1 அண்ட் 0 அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ரிட்டன் 0ன்னு பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து 2 வெர்ஷனை வந்து நம்ம இன்புட் v1 நம்ம டிஸ்கஸ் பண்ண வெர்ஷன் வந்து 1.0.1, அப்புறம் வந்து இன்னொரு வெர்ஷன் வந்து 1. ஓகே, ஸோ இப்போ வந்து 2 வெர்ஷன் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அவுட்புட் ஸோ கம்பேர் வெர்ஷன்ஸ். ஸோ v1ஐயும் v2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ கம்பேர் பண்ணும்போது v1 வந்து v2வோட லெஸ் தெனா கிரேட்டர் தானா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த அவுட்புட் வந்து இந்த வர்ற அவுட்புட் வந்து -1 இருந்துச்சு அப்படின்னா v1 வந்து v1 இஸ் லெஸ் தென் v2. ஓகே, அதுவே வந்துட்டு அவுட்புட் வந்து +1 இருந்துச்சு அப்படின்னா v1 இஸ் கிரேட்டர் தென் v1. ஓகே, சரி v2 இல்லை அப்படின்னா சேமாக இருக்குன்னு அர்த்தம். போத் வெர்ஷன் v1 அண்ட் v2 ஆர் சேம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம கம்பேரிசன் லாஜிக் வந்து எழுதலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும். டாட் யூஸ் பண்ணி ஒரு வெர்ஷன் நம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்ப்ளிட் அப்படின்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது யூஸ் பண்ணி நம்ம வெர்ஷன் 1 ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ ஸ்ப்ளிட் பை என்ன கேரக்டர் அப்படின்னா டாட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இது நமக்கு என்ன தரும் அப்படின்னா அரே வந்து தரும். ஓகேவா? நம்ம வந்து என்னென்னா v1 ஐட்டம்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ v1 ஐட்டம்ஸை நான் வந்து ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி v2 ஐட்டம்ஸ். ஸோ வெர்ஷன் 2ஐயும் நம்ம இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். அதையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் டாட் யூஸ் பண்ணி. அதையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஸ்ட்ரிங்காக தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு அரேயில் வந்து 3 வெர்ஷன் நம்பர்ஸ் இருக்குது. செகண்ட் அரேயில் வந்து ஒரே ஒன்று தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லூப் வந்து ரன் பண்ணணும். லூப் ரன் பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோவுக்கு நம்ம லூப் ரன் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் அரேயில் 3 எலிமெண்ட் இருக்குது, செகண்ட் அரேயில் வந்து 1 தான் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ மேக்ஸ் லென்த்து. ஓகேவா? ஸோ மேக்ஸ் லென்த்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? மேக்ஸ் லென்த்துக்கு நம்ம வெர்ஷன் 1ஓட லென்த்தையும் வெர்ஷன் 1ஓட லென்த் வந்து ஓகே வெர்ஷன் 1ஓட லென்த் வந்து வெர்ஷன் 2ஓட லென்த்தோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வெர்ஷன் 1ஓட லென்த்து தான் மேக்ஸிமம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஓகே, ஸோ நான் என்ன ஓகேங்க தப்பு பண்ணியிருக்கேன். இங்கே கொஷின் மார்க் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ இது வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் மாதிரி இங்கே வந்து என்ன வேல்யூவோ. இன்கேஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னா நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அரேவோட லென்த் எடுக்கிறோம், செகண்ட் அரேவோட லென்த் எடுக்கிறோம். ஃபஸ்ட் அரேவோட லென்த் வந்து செகண்ட் அரேவோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் அரேவை நம்ம மேக்ஸிமம்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா செகண்ட் அரேவோட லென்த் தான் மேக்ஸிமம். ஸோ நான் மேக்ஸிமம் லென்த்தையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து 3 தான் நமக்கு இப்போ மேக்ஸிமம். ஸோ அப்போ 3 டைம்ஸ் வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகணும். ஸோ ஃபார் லூப் எழுதுகிறேன். லெட் i = 0, i less than maximum length and i++. ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 வெர்ஷனையும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணணும். இந்த ஒன்னையும் இதுலேருந்து 1 எடுக்கணும், இதுலேருந்து 1 எடுக்கணும். பட் இதுலேருந்து 0 எடுக்கும்போது இதில் வந்து ஐட்டமே நமக்கு இல்லை. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல 0ன்னு நம்ம ஃபில் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 A1. ஓகேவா?
ஸோ இது வந்து V1 ஐட்டம்ஸ்லேருந்து நம்ம எடுக்கணும். ஸோ V1 ஐட்டம்ஸ் டாட் ஐன்னு நம்ம போடணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கொடுக்குற இண்டெக்ஸ் வந்துட்டு இதோட இந்த V1 ஐட்டம்ஸோட அதிகமாக கூட நமக்கு இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும். I வந்துட்டு லெஸ் தென் V1 ஐட்டம்ஸோட லென்த்தா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி லென்த் அந்த அரேக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் அந்த ஐயை வந்து யூஸ் பண்ணணும். அதை விட்டு இல்லை போயிடுச்சு அப்படின்னா 0 அப்படின்னு வேல்யூ நம்ம கொடுத்துடணும். ஸோ இதே மாதிரி A2 ஓகே. ஸோ இப்போ இந்த A1 A2 நம்ம எடுத்துட்டோம். இதையும் நம்ம வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா 1ஐயும் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளே என்ன பண்ணிக்கிட்டோம் 0யும் கம்பேர் பண்ணுறோம். நமக்கு பார்த்தா தெரியும் இங்கே 0 இல்லை, பட் நம்மளா ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி 1ஐயும் 0யும் கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்டா ஒன்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கணும். ஸோ நான் இங்கே வந்து லெட்டாக மாற்றிக்கிறேன். சரி, நான் இந்த இடத்துலையே நான் வந்து இதை வந்து நான் பார்சின்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்சின்ட் அதுக்குள்ளே வந்து நான் இதை வந்து அனுப்பிச்சிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு வரும்போது என்னவா வரும்னா இன்ட்டாக தான் வரும். ஓகே. ஸோ இப்போ இந்த A1ஐயும் A2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணோம். இஃப் A1 வந்து A2வோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் -1. அதாவது வெர்ஷன் 1 வந்து வெர்ஷன் 2வோட சிறுசுன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். அப்படி இல்லை A2 வந்து A1 வந்து A2வோட பெருசு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் 1 பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லா வேல்யூஸுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபைனலி ரிட்டர்ன் 0 பண்ணிடலாம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக்கே. ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ V1 இஸ் கிரேட்டர் தென் V2. ஓகேவா? ஸோ 1 வந்து இந்த 1.0.1 அப்படிங்கிறது இந்த 1ஐ விட பெருசு. ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல 0 தான் அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 7.5.2.4 அண்ட் இங்கே வந்து 7.5.3. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா V1 வந்து V2வோட சிறுசு. சரி, இங்கே 24 போட்டேன், இங்கே வந்து 2.4. ஓகேவா? ஸோ V1 வந்து V2வோட சிறுசு. இப்போ நம்ம மாற்றி கூட போடலாம். ஸோ இங்கே வந்து 7.5.3, இங்கே வந்து 2.4 அப்படி கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா V1 வந்து பெருசு. ஓகே, V1 பெருசு, V2 வந்து சிறுசு. அதே மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்னு போடலாம். 1 1 1. ஸோ இங்கேயும் 1, இங்கேயும் 1. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருந்துச்சு அப்படின்னா சேம். V1 அண்ட் V2 வந்து சேம். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் கோட் வித் விக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரோக்ராமிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.